பிரிஞ்சால் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு குழம்பு மாதிரின்னு சொல்லலாம். அது தக்காளி, புளியெல்லாம் இல்லை அப்படின்னா, ஆனாலுமே ரைஸுக்கு வந்து ஒரு குழம்பு வேணும் அப்படின்னா பிரிஞ்சால் இருந்ததுன்னா ஒரு சிம்பிளான டிஷ் பண்ணலாம். இதுக்கு தேவையானது வந்து ஒரு 5-6 பிரிஞ்சால் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 3-4, இல்லை உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வேணும். இதில் வந்து இந்த ஸ்மால் ஆனியன், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, தேங்காய் 3யும் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஷ் நார்மலாக நீங்கள் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சாலை போட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சால்ட் பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். இப்போதைக்கு எப்போவுமே கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு சால்ட் போடணும். இது போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சர், அந்த 3 இன்க்ரீடியன்ட் மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்ப கொஞ்சோண்டு உப்பு, தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் யூ ஷுட் பிரிங் இட் டு அ பாயில். அவ்வளோதான் இந்த டிஷ்ஷு. பிரிஞ்சாலில் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் இட்ஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது. ஏன்னா இட்ஸ் ரிச் இன் ஃபைபர், வாட்டர் கண்டென்ட் இருக்குது இதில். பிளட் சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு நல்லது. இதில் வந்து விட்டமின்ஸ் வந்து பி, சி, கே, இ எல்லாம் இருக்குது. மினரல்ஸில் அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்குது. போன் அண்ட் ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் தான் பிரிஞ்சாலோட பெனிஃபிட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், share, comment and subscribe to the channel. Thank you.